இன்னும் கொஞ்ச நாள்ல 50ய தாண்டிடும்னு நெனைக்கிறேன். இப்ப 44 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. அடிக்கிற அனல்ல டீ, காஃபி எல்லாம் குடிக்க தோண மாட்டேங்குது. அதனால மோர் வந்து அடிச்சு வச்சிருந்தேன். நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த மின்ட் கியூப் போட்டு தான் வந்து குடிச்சேன். ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. இது குடிச்சுட்டு நாளைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பங்கூழ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ்ட்டா ஒரு டம்ளர் கம்பு தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கம்பு தோசை செஞ்சிருக்கேன், கம்பு ரொட்டி செஞ்சிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்பங்கூழ் வந்து நான் செய்றேன். ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு நெனச்சேன். பட் ரொம்ப ஈஸியா நல்லா டக்குன்னு ஆயிடுச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், 1 டம்ளர் கம்புக்கு 1:5 ரேஷியோவா போட்டுட்டேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டில்ல கொதிக்க வச்சு ஏன்னா சரியா வேகலைன்னா வயிறு கெட்டு போயிடும்ன்றதுனால நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அ நல்லா அது கட்டி ஆகுற வரையும் நல்லா கிண்டிட்டு குக்கர்ல வந்து 3 விசில் வந்து விட்டு எடுத்துட்டேன். ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதனால அடுத்த நாள் சாப்பிடும்போது, பக்கத்தில பார்த்தீங்கன்னா, இப்போ கார்னிவல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியாச்சு. இங்க ரோடு வேலை போடுறதுனால இங்க வெளிய போறதுக்கே ரொம்ப கடுப்பா இருக்குன்னு சொல்லலாம். இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நம்ம வீட்ல தானே இருக்கோம். நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு கண்டிப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10:00 வரையும் ஏதாவது ஒரு வேலை இருந்துட்டே தான் இருக்கு பேக் டு பேக்கு. ஸோ இது மாரி எப்பயாவது கொஞ்சமாவது ரெஃப்ரெஷ் பண்ணலான்னு வெளிய வரணும்னு நெனச்சா, ரோடுமே மோசமா இருக்கிறதுனால வெளிய வரவே தோண மாட்டேங்குது. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. நமக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. அதனால வந்து மைண்ட் செட் வந்து இப்படி இருக்கு. போக போக பழகிடும்னு நெனைக்கிறேன். உள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய கடைங்கள்லாம் டாய்ஸ் கடை, இது மாரி யுட்டென்சில்ஸ் கடை, ஸ்நாக்ஸ் கடை அது மாரி நெறைய ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸ்க்கு விளையாடுறதுக்கு நெறைய கேம்ஸ் இருந்தது. நம்ம அப்படியே விளையாடிட்டு அப்படியே சாப்பிட்டு போயிடலாம். என்ன ஒண்ணுன்னா, நம்மகிட்ட வந்து கேஷ் இல்ல. ஏன்னா இங்க கேஷ் மட்டும் தான் அக்செப்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஆன்லைன் பேமெண்ட்லாம் எதுவும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இருக்கிற கேஷ்ல கொஞ்ச நேரம் தனுஞ்ச விளையாட வச்சுட்டு, அதுக்கப்புறம் பக்கத்திலேயே மால்ல வந்து இங்க ஃபுட் கோர்ட்ல சைனீஸ் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த விளாக்ல சந்திப்போம்.